தேவாலய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துவிட்டு வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போதகர் சாலையோரத்தில் மர்மமான முறையில் இறந்துள்ள தகவல் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத் மாநிலத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவ போதகர் தான் பிரவீன் பகடலா. இவர் ஒரு சுவிசேஷகராக பல்வேறு பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார். மேலும் வாலிபர்களுக்கான வேதாகம பாடமும் எடுத்து வந்துள்ளார். இது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்படும் அநீதிகளுக்கும் குரல் கொடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் மதவாத சக்திகளிடமிருந்து இவருக்கு கொலை மிரட்டல்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் அவர் பேசும்போதும் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை அன்று இரவு நேரத்தில் ஆந்திர மாநிலத்தின் கோதாவரி பகுதியில் கொவ்வூர் என்ற இடத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய வாகனத்தில் திரும்பியுள்ளார். இவர் கொவ்வூர் டோல்கேட் வழியாக வாகனத்தில் செல்லும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் நேற்று அதிகாலை மர்மமான முறையில் சாலையின் அருகே இவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அப்பகுதியில் விபத்து நடந்ததற்கான எந்த ஒரு அறிகுறியும் காணப்படவில்லை. இவரின் ராயல் என்ஃபீல்டு வாகனம் மற்றும் இவர் அணிந்திருந்த ஹெல்மெட் எந்த ஒரு சேதமும் இன்றி காணப்படுகிறது. ஆனால் போதகரின் தலைப்பகுதியில் மிகப்பெரிய அளவில் காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர் கொலை செய்யப்பட்டு சாலையோரமாக வீசப்பட்டுள்ளார் என்ற சந்தேகங்கள் எழும்பவே இது குறித்து கிறிஸ்தவ அமைப்புகள் தற்போது காவல்துறையில் புகார் அளித்து இதற்கான உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்துள்ளனர். மேலும் பல இடங்களில் போராட்டங்களிலும் ஈடுபட்டனர். தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் எழும்பி வந்த நிலையில் போதகர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிரிழந்த போதகரின் குடும்பத்தாரின் ஆறுதலுக்காக நாம் அனைவரும் ஜெபித்துக் கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.